சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட வட மாவட்டங்களில் வரும் 12ஆம் தேதி முதல் கடும் குளிர் நிலவ வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். வங்கக்கடலில் உருவான டிட்வா புயல் காரணமாக தமிழ்நாட்டில் கடந்த வாரம் பரவலாக கனமழை பெய்து வந்தது. புயல் வலுவிழந்து கரையை கடந்த பின் மழை ஓய்ந்தது. அதன் பின் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிகாலையில் குளிர் நிலவி வருகிறது. இந்நிலையில் வரும் 12ஆம் தேதி வாக்கில் வறண்ட காற்று வீசலாம் என்று தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக மத்திய பிரதேசம் உள்ளிட்ட நாட்டின் மத்திய மாநிலங்களில் குளிர் அலை போன்ற நிலை காணப்படும் என்றும், தமிழ்நாட்டில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட வட மாவட்டங்களிலும் இதன் தாக்கம் இருக்கலாம் என்றும் கூறியுள்ளார். பெங்களூரு, ஓசூர் நகரங்களில் குறைந்தபட்ச வெப்பநிலை 12 டிகிரி செல்சியஸாக குறையலாம் என்றும், உதகை, கொடைக்கானலில் வெப்பநிலை 5 டிகிரி செல்சியஸுக்கும் கீழ் பதிவாகலாம் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் வேலூர், திருப்பத்தூர், சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், தருமபுரி மாவட்டங்களில் வறண்ட மற்றும் குளிரான வானிலை நிலவலாம் என்றும் பிரதீப் ஜான் கணித்துள்ளார். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு பக்தர்களின் சிவகோஷங்கள் முழங்க குடமுடுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது. பஞ்சபூத தலங்களில் நிலத்திற்கு உரியதாக போற்றப்படும் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலில் 29 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருப்பணிகள் நடைபெற்று வந்தன. ராஜகோபுரம், 1000 கால் மண்டபம் என அனைத்து பகுதிகளும் புனரமைக்கப்பட்டு 17 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுடுக்கு விழா நடைபெற்றது. அதிகாலை 5:45 மணிக்கு மேல் காஞ்சி சங்கராச்சாரியார் முன்னிலையில் ராஜகோபுரம் மற்றும் சுவாமி சன்னதிகளில் உள்ள கலசத்தில் புனித நீர் தெளித்து குடமுடுக்கு விழா விமர்சையாக நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சிவகோஷங்கள் முழங்க சாமி தரிசனம் செய்தனர். மாநிலம் முழுவதும் இருந்து வந்திருந்த 40க்கும் மேற்பட்ட ஓதுவார்கள் இசைக்கருவிகளுடன் திருமுறை பாராயணம் பாடினர். குடமுழுக்கு விழாவை ஒட்டி கோயில் வளாகம் முழுவதும் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட அனைத்து பள்ளிகளுக்கும் இன்று விடுமுறை விடப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் மதுபான கூடத்தை அகற்ற கோரி தவிகவினர் நடத்திய போராட்டத்தில் காவலரின் கையை தொண்டர் ஒருவர் கடித்த காட்சிதான் இது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் தக்காளி மண்டிக்கு எதிராக புதிதாக தனியார் சொகுசு மதுபான கூடம் அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் பள்ளி செல்லும் மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் பெரும் இன்னல்களுக்கு ஆளாவதாக கூறி மதுபான கூடத்தை அகற்ற வலியுறுத்தி விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தினர் 200க்கும் மேற்பட்டோர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை கலைந்து செல்லுமாறு காவல்துறையினர் அறிவுறுத்திய நிலையில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அப்போது காவலரின் கையை தவிக தொண்டர் ஒருவர் கடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் தவிக தொண்டர்கள் 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். மதுரையில் நடைபெற்ற TN ரைசிங் மாநாட்டில் 56,000 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் 36,660 கோடி ரூபாய் முதலீட்டுக்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் ரிலையன்ஸ் நிறுவனம் தென் மாவட்டங்களில் 7,000 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் உயிரி எரிசக்தி துறையில் 11,760 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. ஹூண்டாய் நிறுவனம் தூத்துக்குடியில் கப்பல் கட்டும் தளம் அமைப்பதற்கும், பீஹாய் குழுமம் மதுரையில் தோல் அல்லாத காலணி உற்பத்தி ஆலை அமைப்பதற்கும் ஒப்பந்தம் செய்தது. SFO டெக்னாலஜிஸ் நிறுவனம் தேனியில் மின்னணு உப பாகங்கள் உற்பத்தி ஆலை அமைப்பதற்கு ஒப்பந்தம் செய்துள்ளது. இவை தவிர சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் துறையில் 4,706 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கிடும் வகையில் 1,100 கோடி ரூபாய் மதிப்பில் 45 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இந்த மாநாட்டின் போது 278 ஏக்கர் பரப்பளவில் அமையவிருக்கும் மேலூர் சிப்காட் தொழிற்பூங்காவுக்கு அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர் மதுரை மாஸ்டர் பிளான் 2044 மற்றும் தமிழ்நாடு பொம்மைகள் உற்பத்தி கொள்கை 2025 ஆகியவற்றையும் வெளியிட்டார். கேரம் உலகக்கோப்பையில் தங்கப்பதக்கம் வென்ற தமிழ்நாடு வீராங்கனைகளுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மாலத்தீவில் 7வது கேரம் உலகக்கோப்பை போட்டி நடைபெற்றது. இதில் 17 நாடுகளைச் சேர்ந்த 150 வீரர்கள் பங்கேற்றனர். இந்திய மகளிர் அணி சார்பில் தமிழகத்தைச் சேர்ந்த கீர்த்தனா, காசிமா, மித்ரா ஆகியோர் இடம்பெற்றனர். இதில் மகளிர் பிரிவில் ஒற்றையர், இரட்டையர் மற்றும் மகளிர் குழு ஆகிய 3 பிரிவுகளிலும் சென்னையைச் சேர்ந்த கீர்த்தனா தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் கீர்த்தனா இந்தியாவின் மற்றொரு வீராங்கனையான காஜல் குமாரியை வீழ்த்தி தங்கம் வென்றார்.
இரட்டையர் பிரிவில் கீர்த்தனா காஜல் குமாரி இணை மற்றொரு இந்திய ஜோடியான மித்ரா காசிமாவை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றது. இதேபோல கீர்த்தனா உட்பட 4 பேர் கொண்ட மகளிர் குழு போட்டியில் இந்திய அணி மாலத்தீவை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றது. இதன் மூலம் இந்த உலகக்கோப்பையில் தமிழகத்தைச் சேர்ந்த கீர்த்தனா 3 தங்கப் பதக்கங்களும், காசிமா 1 தங்கம் 1 வெள்ளி 1 வெண்கலம் என 3 பதக்கங்களும், மித்ரா 1 தங்கம் 1 வெள்ளி என 2 பதக்கங்களும் வென்றன. இந்நிலையில் சென்னை வந்த வீராங்கனைகளுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. வேர்ல்டு கப்புக்கு எப்படி நான் எப்படி போறதுன்னு சொல்லி தவிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த நிமிஷத்துல உதயநிதி சார் கூப்பிட்டு 1 lakh தருவார்னு 1,50,000 எக்ஸ்ட்ராவே கொடுத்தாரு. கடந்த ஆண்டு நடைபெற்ற போட்டியில் காசிமேட்டைச் சேர்ந்த காசிமா சாம்பியன் பட்டம் வென்றிருந்தார். தற்போது அவர் குழு பிரிவில் தங்கம் வென்றுள்ளார். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். ஒரு சிலரின் அரசியல் லாபத்திற்காக சமூகத்தை துண்டாட நினைப்பது கேடுகெட்ட அரசியல் என்று சாடியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் அமைதியை நிலைநாட்டிய மதுரை மக்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். மதுரை உத்தங்குடியில் நடைபெற்ற அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பேசிய முதலமைச்சர் திருப்பரங்குன்றத்தில் வழக்கமாக ஏற்றப்படும் இடத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டதாக தெரிவித்தார். மதுரை மக்கள் கிட்ட வளர்ச்சின்னு சொன்னா வாங்க வாங்கன்னு வரவேற்பாங்க. அதுவே வன்முறையை தூண்ட கூப்பிட்டா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா? மதுரை ஸ்ட்ராங்க்ல சொல்லணும்னா கலவர கும்பலை பார்த்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? புடானிலேயே அடிச்சு விரட்டடிப்பாங்க. அமைதியின் பக்கம் நிற்கிற மதுரை மக்களுக்கு நான் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டுகளை தெரிவித்துக்கிறேன். ஒரு சிலரோட அரசியல் லாபங்களுக்காக பிரிவுகளையும் பிளவுகளையும் உண்டாக்கி சமூகத்தை துண்டாடும் சதி செயல்கள் அது நிச்சயமா ஆன்மீகம் அல்ல, அது அரசியல். அதுல கேடுகட்ட மலிவான அரசியல். அனைத்து மதத்தினரும் அங்காளி பங்காளியாக பழகும் மண்ணில் பெரியார் ஏற்றிய சமத்துவ தீபமே ஒளிரும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் தீபம் விவகாரத்தில் தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டு வாக்கு வங்கிக்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசி வருவதாக பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். அம்பேத்கர் நினைவு நாளை ஒட்டி சென்னை வடபழனியில் பாஜக சார்பில் சமபந்தி விருந்து நடைபெற்றது. இதில் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் உள்ளிட்ட பாஜக மூத்த நிர்வாகிகள் மற்றும் கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நைனா நாகேந்திரன் முதலமைச்சர் நல்லவர்தான், ஆனால் அவரது ஆட்சி அப்படி இல்லை என்றார். அவங்க அங்காளி பங்காளிகளாக தான் இருப்பாங்க. நாங்கள்லாம் மாம மச்சான தான் இதுவரைக்கும் இஸ்லாமிய மக்களோடு பழகிருக்கோம். 2026 இன்னும் ஒரு 60-70 நாடுகளில் வரக்கூடிய தேர்தலை மனதில் வைத்துக்கொண்டு அங்காளி பங்காளிகள் என்று சொல்வதை சண்டைக்கு சச்சரவாகவும் வாக்கு வங்கிக்காகவும் பயன்படுத்துகிறார் முதலமைச்சர் பயன்படுத்துகிறார் என்பதை நான் பகிரங்கமாக இந்த நேரத்தில் நான் என்னுடைய குற்றச்சாட்டை பதிவு செய்கிறேன். திருப்பரங்குன்றத்தில் மலை உச்சியில் தீபம் ஏற்ற நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகு 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயல் என்றும் நைனா நாகேந்திரன் கூறினார். திமுக ஆட்சியில் பள்ளி மாணவர்களிடையே படிப்புக்கு பதிலாக வன்முறை போக்குதான் அதிகரித்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், பட்டீஸ்வரம் பள்ளி மாணவர்களிடையேயான மோதலில் தாக்கப்பட்ட 12ஆம் வகுப்பு மாணவர் உயிரிழப்பு, சீர்காழியில் இடைத்தராசால் காய்கறி கடைக்காரர் அடித்துக் கொலை, தென்காசியில் சொத்து தகராறில் விவசாயி வெட்டி படுகொலை, சேலம் தோப்பூரில் தலை துண்டித்து கொல்லப்பட்ட இளைஞரின் தலையை தேடும் காவல்துறையினர் என தொடர்ச்சியாக வரும் செய்திகள் அதிர்ச்சியளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பாதாளத்திற்கு சென்றிருப்பதையே இந்த செய்திகள் உணர்த்துவதாக கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி, பள்ளி மாணவர்களிடையே படிப்பு வளர்வதற்கு பதிலாக வன்முறை போக்குதான் அதிகரித்து வருவதாகவும் சாடியுள்ளார். விவசாயி, வியாபாரி, பெண், இளைஞர் என யாருக்குமே பகல் இரவென எந்த நேரத்திலும் துளிகூட பாதுகாப்பில்லாத ஒரு ஆட்சியைத்தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடத்தி வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டதால் தான் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சியும் சீர்கெட்டுள்ளதாக விமர்சித்துள்ள எடப்பாடி பழனிசாமி, ஆட்சியில் இருக்கப் போகும் 4 மாதங்களிலாவது சட்டம் ஒழுங்கின் மீது கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். யாராவது ஒருவரை நட்பு ரீதியாக டெல்லிக்கு அழைத்து அவர் போய் சென்று வந்தால் அவரை மிரட்டிய கூப்பிடுகிறார்கள். அப்படிலாம் கிடையாது. அதிமுக விவகாரத்தில் பாஜகவின் தலையீடு குறித்த கேள்விக்கு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனின் கருத்துக்கள் தான் இவை. திருப்பூரில் அமமுக சார்பில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் பங்கேற்றவர்களுக்கு பரிசளித்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த டிடிவி தினகரன், பாஜக பேச்சுவார்த்தை நடத்துவதை மிரட்டலாக கருதவில்லை என்றார். அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஒரு அணியின் இணையன்னு
பாஜகவை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் 21 தேர்தலையும் முயற்சி செய்தார்கள். அதுபோல இப்பொழுதும் முயற்சி செய்கிறார்கள். ஒரு கட்சியில கருத்து வேறுபாடுகள் இருக்கும் பொழுது அவர்களே எப்படி பேசி தீர்க்க முடியும்? இன்னொரு மத்தியஸ்தர் தேவை. இதைத் தொடர்ந்து கோவை குனியாமுத்தூர் பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூட்டணி குறித்து பேசினார். ஜனவரி ஆர் பிப்ரவரி வரைக்கும் கூட நமக்கு டைம் இருக்கு. அம்மாவுடைய பிறந்த நாள் வருகிற நேரத்தில் எனக்கு தெரிந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எந்த கூட்டணியில் இடம்பெறுவோம் என்பதை நாங்கள் முடிவு செய்வோம். சில கட்சிகள் கூட்டணிக்காக தங்களிடம் பேசி வருவதாகவும் தினகரன் தெரிவித்தார். திருப்பரங்குன்றத்தில் ராமராஜ்யத்தை நிறுவ முயற்சி நடப்பதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய அவர் மாநில அரசுதான் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்றார். 10 நாள்ல 5 கோடி பேருக்கு எஸ்ஐஆர் ஃபார்ம் அந்த சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை அந்த வடிவத்தை கொடுத்து விட முடியும் என்றால் 10 நாள்ல கொடுக்க முடியும் என்றால் 10 மாசத்துல எடுக்க முடியாதா? சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியாதா? தொடர்ந்து பேசிய அவர் நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் தற்குறிகள் அல்ல என்றார். உட்கார்ந்துருப்பான், நான் என்ன பேசுறேனோ அந்த கருத்தை உள்வாங்கி கைதட்டுவான், ஆர்ப்பரிப்பான். பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹுய்யோ ஹுய்யோ ஹுய்யோன்னு ஊழையிடுற கூட்டம் கிடையாது இது. அதனாலதான் என்ன சொல்றான், இது தத்துவ கூட்டம், தற்குறி கூட்டம் அல்லங்கிற. நாட்டு மக்களுக்கு மொழி இனம் என்ற தேன் ஊட்டாமல் இனம் மதம் என்ற நஞ்சு ஊட்டப்படுவதாகவும் சீமான் கூறினார். திருப்பரங்குன்றத்தில் அது முருகன் கோயில், இங்க ராமராஜ்யம் நிறுவனம் எப்படி? நாட்டு மக்கள் மத்தியில் மனிதநேயம் இருக்க வேண்டும் எனவும் சீமான் தெரிவித்தார். நடிகை மீதான பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் இன்று தீர்ப்பு. கோவா தீ விபத்து தொடர்பாக 4 பேர் கைது உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். இண்டிகோ விமான சேவை படிப்படியாக சரியாகி வரும் நிலையில் 70% விமான சேவை சீராகி உள்ளதாக அந்நிறுவனம் அறிவித்துள்ளது. மொத்தமுள்ள 2300 விமானங்களில் 1650 விமானங்கள் வரை இயக்க திட்டமிடப்பட்டு இருப்பதாகவும் இண்டிகோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. நாளை மறுநாளுக்குள் நிலைமையை சீராக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறியுள்ளது. ரத்து செய்யப்பட்ட விமானங்களுக்கான கட்டணத்தை திருப்பித் தர மத்திய அரசு உத்தரவிட்டிருந்த நிலையில் பயணிகளுக்கு சுமார் 610 கோடி ரூபாய் திருப்பி அளிக்கப்பட்டிருப்பதாக இண்டிகோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதனிடையே இண்டிகோ விமான நிறுவனத்தின் வீழ்ச்சிக்கு அதன் தலைமை செயல் அதிகாரி பீட்டர் எல்பரஸ் உள்ளிட்ட 8 அதிகாரிகளே காரணம் என்று குற்றம் சாட்டியுள்ள இண்டிகோ விமானிகள் இந்த விவகாரத்தில் மத்திய அரசு தலையிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாக மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ள நிலையில் குளறுபடி தொடர்பாக இண்டிகோ நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி விளக்கம் அளிப்பதற்கான கெடுவை இன்று மாலை 6 மணி வரை விமான போக்குவரத்து இயக்ககம் நீட்டித்துள்ளது. பிரபல நடிகையை காரில் கடத்திச் சென்று பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட நடிகர் திலீப் உள்ளிட்ட 10 பேர் மீதான வழக்கில் எர்ணாகுளம் முதன்மை நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி 17ஆம் தேதி இரவில் பிரபல நடிகை திருச்சூரிலிருந்து எர்ணாகுளம் நோக்கி காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அவரது காரை பின்தொடர்ந்து மற்றொரு காரில் சென்ற ஒரு கும்பல் நடிகையை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதுடன் நடிகையை பின்னாளில் மிரட்டுவதற்காக அதை செல்போனில் வீடியோ பதிவு செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் அந்த நடிகையின் முன்னாள் ஓட்டுநரான பல்சர் சுனில் உள்ளிட்ட சிலரை காவல்துறையினர் கைது செய்து விசாரித்தனர். இந்நிலையில் சிறையில் இருந்தவாறு மலையாள நடிகர் திலீப்புக்கு பல்சர் சுனில் எழுதியதாக ஒரு கடிதம் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. நடிகர் திலீப், இயக்குனர் நாதிர் ஷா ஆகியோரிடம் விசாரணை நடத்திய எஸ்ஐடி 2017ஆம் ஆண்டு ஜூலை மாதம் நடிகர் திலீப்பை கைது செய்தது. இந்த வழக்கில் 261 சாட்சிகளிடம் 438 நாட்கள் விசாரணை நடைபெற்ற நிலையில் 142 பொருட்கள் ஆதாரத்துடன் 833 ஆவணங்கள் அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த வழக்கில் நடிகர் திலீப்பை 8வது குற்றவாளியாக சேர்த்து எஸ்ஐடி புதிய குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது. ஏறத்தாழ 8 ஆண்டுகள் நீடித்த வழக்கு விசாரணை கடந்த பிப்ரவரி மாதம் நிறைவு பெற்ற நிலையில் இறுதி தீர்ப்பை எர்ணாகுளம் முதன்மை நீதிமன்ற நீதிபதி ஹனி பர்கீஸ் இன்று வெளியிடுகிறார்.
கோவாவில் ஆட்டம் பாட்டத்துடன் தொடங்கிய வீக்கெண்ட் பார்ட்டி சோகத்தில் முடிந்த காட்சிதான் இது. இந்தியாவின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான கோவாவில் நட்சத்திர விடுதிகள், கேளிக்கைக்கான காசினோக்கள் என பொழுதுபோக்கு அம்சங்கள் ஏராளமாக உள்ளன. ஆர்போரா பகுதியில் உள்ள ரோமியோ லேன் நைட் கிளப்பில் சனிக்கிழமை இரவு 100க்கும் மேற்பட்டோர் கூடியிருந்தனர். முதல் மாடியில் உள்ள நடன அறையில் பலரும் நடனமாடிக்கொண்டிருந்த போது திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தீ மளமளவென பரவிய நிலையில் அங்கு குறுகிய வழியே இருந்ததால் சுற்றுலா பயணிகள் வெளியேற முடியாமல் தவித்தனர். இந்த தீ விபத்தில் 25 பேர் உயிரிழந்த நிலையில் 6 பேர் காயமடைந்தனர். இது தொடர்பாக விடுதியின் முதன்மை பொது மேலாளர் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனிடையே உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் அளித்துள்ள முதலமைச்சர் பிரமோத் சாவந்த் விபத்து தொடர்பாக விசாரணை நடத்த குழு ஒன்றையும் அமைத்து உத்தரவிட்டுள்ளார். மேற்கு வங்கத்தில் 5 லட்சம் பேர் ஒன்று கூடி பகவத்கீதையை வாசிக்கும் நிகழ்வில் தீப தூப ஆராதனை நடைபெற்ற காட்சிகளே இவை. கொல்கத்தாவில் உள்ள பிரிகேட் பரேட் மைதானத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. சனாதன சன்ஸ்கிருதி சன்சத் அமைப்பின் சார்பில் நடத்தப்பட்ட இந்த நிகழ்வில் 5 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சாதுக்கள் பங்கேற்றனர். அப்போது மேள தாளங்கள் முழங்க ஆராதனை நடத்தப்பட்டது. நாட்டு மக்களின் அனைவரின் நலனுக்காகவும் கீதையின் மகிமையை பறைசாற்றும் விதமாகவும் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். இசையமைப்பாளர் பலாஷ் முச்சலுடனான திருமணம் கைவிடப்பட்டதாக இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் துணை கேப்டன் ஸ்மிருதி மந்தனா அறிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் சங்கிலியில் கடந்த மாதம் 23ஆம் தேதி இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் துணை கேப்டன் ஸ்மிருதி மந்தனா மற்றும் பிரபல இசையமைப்பாளர் பலாஷ் முச்சல் இடையே திருமண விழாவுக்கு பிரம்மாண்ட ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனால் கடைசி நேரத்தில் ஸ்மிருதி மந்தனாவின் தந்தைக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டதாக கூறி தேதி குறிப்பிடாமல் திருமணம் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து பலாஷ் முச்சலும் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக தகவல் வெளியானது. அதன் பிறகு இருவருக்கும் இடையிலான திருமணம் குறித்து பல்வேறு தகவல்கள், வதந்திகள் என சமூக வலைதளங்களில் உலாவர தொடங்கின. இந்த நிலையில் பலாஷ் முச்சலுடனான திருமணம் கைவிடப்பட்டதாக ஸ்மிருதி மந்தனா அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். தனது வாழ்க்கை குறித்து பல்வேறு ஊகங்கள் வெளியான நிலையில் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புவதாக குறிப்பிட்டுள்ளார். இரு குடும்பங்களின் தனிப்பட்ட உரிமைக்கு மதிப்பளித்து இந்த விஷயம் குறித்து வேறு எதுவும் பேச வேண்டாம் என்று ஸ்மிருதி மந்தனா கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த நிலையில் தன்னை பற்றி தவறாகவும் அவதூறாகவும் தகவல் பரப்புவோர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று இசையமைப்பாளர் பலாஷ் முச்சல் தெரிவித்துள்ளார். வதந்திகளை வைத்து ஒருவரை மதிப்பீடு செய்வதை நிறுத்துவதற்கு சமூகம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், ஸ்மிருதி மந்தனாவுடனான உறவில் இருந்து பிரிவதாகவும் தனது தனிப்பட்ட வாழ்க்கையில் கவனம் செலுத்த இருப்பதாகவும் பலாஷ் முச்சல் கூறியுள்ளார். ஆஷஸ் டெஸ்ட் கிரிக்கெட் தொடரின் 2வது போட்டியிலும் இங்கிலாந்து அணியை 8 விக்கெட்டுகளில் வீழ்த்தி ஆஸ்திரேலியா அணி அபார வெற்றி பெற்றது. ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இங்கிலாந்து அணி 5 போட்டிகள் கொண்ட ஆஷஸ் டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் பங்கேற்றுள்ளது. பெர்த்தில் நடந்த முதல் போட்டியில் ஆஸ்திரேலியா அணி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற நிலையில் இரு அணிகள் இடையிலான 2வது டெஸ்ட் போட்டி பிரிஸ்பெயின் மைதானத்தில் நடைபெற்றது. முதலில் பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணி 334 ரன்னில் ஆல் அவுட் ஆனது. பின்னர் முதல் இன்னிங்ஸை தொடங்கிய ஆஸ்திரேலிய அணி 511 ரன்கள் குவித்தது. 177 ரன்கள் பின்தங்கிய நிலையில் 2வது இன்னிங்ஸை ஆடிய இங்கிலாந்து அணி 241 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. ஆஸ்திரேலியா தரப்பில் மைக்கேல் நேசர் 5 விக்கெட்டுகள் வீழ்த்தினார். இதனையடுத்து 65 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற எளிய இலக்கை விரட்டிய ஆஸ்திரேலிய அணி 10 ஓவர்களில் 2 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 69 ரன்கள் அடித்து 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் 2-0 என்ற கணக்கில் ஆஸ்திரேலிய அணி முன்னிலை பெற்றுள்ளது. 3வது போட்டி வரும் 17ஆம் தேதி ஆடிலைட் மைதானத்தில் நடைபெறுகிறது. ஆந்திர பிரதேசத்தின் விசாகப்பட்டினம் அருகே உள்ள வராக நரசிம்மர் கோவிலில் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் விராட் கோலி வழிபாடு நடத்தினார். கடல் மட்டத்திலிருந்து சுமார் 250 மீட்டர் உயரத்தில் சிம்மாச்சலம் மலை மீது அமைந்துள்ளது வராக நரசிம்மர் கோயில். தனது சிறிய தந்தை ரண்யாட்சனை கொன்ற வராகரையும் தந்தை இரண்ய கசிபுவை கொன்ற நரசிம்மரையும் ஒரு சேர வணங்க வேண்டும் என்ற பிரகலாதனின் கோரிக்கையை ஏற்று வராக நரசிம்மராக இந்த தலத்தில் காட்சியளித்ததாக கூறப்படுகிறது. அக்ஷய திருதியை அன்று மட்டும் முழு ரூப சொரூபமாக காட்சி தரும்
வராக நரசிம்மர் மீது மற்ற நாட்கள் சந்தனத்தால் மூடப்பட்டிருக்கும். இத்தகைய சிறப்புகளால் பக்தர்களிடையே மிக பிரசித்தி பெற்ற இந்த கோயிலில் விராட் கோலி வழிபாடு நடத்தினார். நரசிம்மர் தோன்றியதாக கூறப்படும் தூணை ஆற தழுவி வேண்டுதல்களை சொல்லும் போது பக்தர்களின் கோரிக்கை நிறைவேறும் என்ற நம்பிக்கையும் உள்ளது. அதன்படி கோயிலின் தூணை கட்டித் தழுவி விராட் கோலி வழிபட்டார். அவருக்கு கோயில் சார்பில் மாலை அணிவித்து அபிஷேக பிரசாதங்கள் தரப்பட்டன.